ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக அதே சமயம் ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பட்டர் சேர்க்க போகிறது கிடையாது, சுகர் சேர்க்க போகிறது கிடையாது, க்ரீம் சேர்க்க போகிறது கிடையாது. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கிடணும். எவ்வளோ தூரம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 5-6 முந்திரி பருப்பை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக அரைச்சி முடிச்சிட்டோமா? நான் இன்றைக்கி வீட்டில் பண்ண பன்னீர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இது கூட நல்ல தண்ணி, சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்கிற தண்ணி தேவையில்லை, சூடான தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ தாளிச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லது மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த எண்ணெயிலேயே நல்ல இந்த பேஸ்ட் நல்லா கொதிக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கலர் கிடைக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் நான் சேர்த்துறேன். இந்த மாதிரி சின்ன டீஸ்பூன் தான் இது, அதில் 2 ஸ்பூன் நான் சேர்த்துறேன். 1 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துறேன். இதில் காரம் இருக்காது, பட் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துற மாதிரி இருக்கும். கிரேவி கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிறப்போ நல்லா திக்காயிடும். அதுக்காக பார்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவியோடைய திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6 நிமிஷம் அப்படி நல்லா கொதிக்க விட்டுருங்க. பன்னீரில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்து வச்சிட்டோம். ஒரு 6 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த கிரேவி. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மண்டை வெல்லத்தை தட்டி நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த பன்னீர் கிரேவியெல்லாம் கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தயார் பண்ணி வச்ச பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே ஜென்டிலாக கலந்து விட்டுருங்க. ரொம்ப வேகமாக கலந்திங்கன்னா பன்னீர் உடஞ்சிரும். 1 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீட்டமாக நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் வச்சுருக்க கஸ்தூரி மேத்தி பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இல்லாமல் வதக்குன்னு ஆயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரையான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து சேர்த்துட்டு இது நல்லா சூடு பண்ணுற அளவுக்கு வறுத்துட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பொடிச்சோன்னா இது மாதிரி நல்ல பொடியாயிடும். அந்த கஸ்தூரி மேத்தியுடைய பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லித்தலை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பன்னீர் கிரேவி ஈஸியாக தயார் பண்ணிட்டோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.